வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மகர ராசி. மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? உங்களது ராசி அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். 7.5 சனி அதுன்னு சொன்னாலும் அதெல்லாம் வந்து பெருசாக கண்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன ஒன்று கொஞ்சம் நேரத்துக்கு குளிக்கிறது, கொஞ்சம் சோம்பேறித்தனம், இதெல்லாம் வந்து ராசியிலே வந்து சனி இருக்கும்போது நடக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து கொஞ்சம் அந்த ஒரு என்ன சொல்கிறது, பெரிய பெரிய பிளான்ஸ் போட்டு அது நடக்காமல் போச்சுங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் பெரிய திட்டங்கள் போட்டிங்கன்னா தயவுசெய்து வெளியில் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வெளியில் சொல்லாமல் விஷயம் முடிஞ்சோன்னு சொல்லுங்கள், பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க. 2ஆம் அதிபதி ராசியில் இருக்கும். உங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, குடும்பத்திற்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு தான். குடும்பத்துக்கு செலவு பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் 3ல் வந்து குரு. ஸோ 3 12ஆம் அதிபதி குரு வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள் பண்ணுவீங்க. இளையசோருக்கு வந்து நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான, புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. பிஸ்னஸ்லேயே வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். உங்களை செயல்முறைகள், பழக்க வழக்கங்கள் வந்து இதெல்லாம் நான் மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்களை மாற்றிப்பீங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். 4ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாயார் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அம்மா சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஒரு ஈகோ வர்றதுக்கான வாய்ப்புகள், அம்மா வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் ஏடா கூடமாக பேசுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது நடந்துப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஏன்னா 5 10ஆம் அதிபதியான சாரத்தில் போகும்போது தொழிலில் கூட ஒரு பெரிய ஒரு லெவலில் வரணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் அதீதமாக நம்ம வந்து எதாவது பண்ணிவிடுவோம். ஸோ ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்லாம் ஒரு டாக்குமெண்டேஷனை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதான். மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து சொத்து வாங்கி போடணும்னு தோணும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஏதாச்சும் ஊரில் சொத்து வாங்கி போட போகிறேன் அப்படிங்கிற எண்ணங்களும் வரும். 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் வந்து வக்கரமாக இருக்கும். 4ஆம் அதிபதி 5 11ஆம் அதிபதி, அதாவது 11ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கிறனால வந்து உல்லாசமாக இருக்கணும்னு தோணும். சில நேரங்களும் தேவையில்லாத பிடிவாதங்கள் குழந்தைங்க பிடிக்கும். குழந்தைங்களுக்கு என்ன செலவு பண்ணாலும் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது, இப்படியே இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி வருத்தமும் இருக்கும். அதெல்லாம் விடுங்க, நம்ம குழந்தை தானே, அதுக்கப்புறம் எல்லாமே அவனே தெரிஞ்சுப்பான். 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கனால வந்து நல்ல வளர்ச்சிகள், நல்ல ஒரு ஏற்றங்கள்லாம் கிடைக்கும். வேலை செய்கிற இடங்களில் வந்து பெரிய லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ வேலை கிடைக்காதவருக்கும் வந்து ஒரு வேலை கிடைச்சி அதனால் ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 7ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு போயிட்டே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சனியின் பார்வை உங்களுக்கு சந்திரனுடைய இடத்துக்கு கிடைக்கிறனால கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு சில இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே ப்ளஸ்ஸாக அமைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதி சூரியன் வந்து 11ல் இருக்கும்போது கொஞ்சம் அது பாதக ஸ்தானம்னும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மேல் அதிகாரிட்டும் சரி, அப்பா சம்மந்தமான விஷயங்களெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதி புதன் வந்து 11ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சிகள், அப்பா சம்மந்தமான விஷயங்கள், ஒரு பெரிய வளர்ச்சிகள், பெரிய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது தொழில் நல்ல லாபங்கள் கொடுக்கும். பெரிய லாபங்கள், பெரிய வளர்ச்சிகள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல வளர்ச்சிகள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போவோம்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.